வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு பாரம்பரிய லட்டு வகை தான். குறிப்பாக பெண்களுக்கு உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது. வளரும் பெண்கள், பருவம் அடைகிற வயது பெண்கள், இவங்களுக்கு இந்த இடுப்பு எலும்பு வலு சேர்க்கிறதுக்கு இந்த லட்டு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பெண்கள் சாப்பிட வேண்டிய ஒரு லட்டுங்க. ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இது நாம் கருப்பு உளுந்து கருப்பட்டி இதை மூலப்பொருளாக சேர்க்க போகிறோம். இதில் வேறு என்னென்னலாம் பொருள் சேர்க்கலாம், இதை எப்படி செய்து கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கருப்பு உளுந்து 1 கிலோ அளவுக்கு, இது உடைச்ச கருப்பு உளுந்து தாங்க. நல்லா புடைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு தடவை நல்லா அலசி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வறுத்துக்கலாம். இது போல் கருப்பு உளுந்து எடுத்து வெறும் வானிலையில் ட்ரை ரோஸ்ட்டு தான், நல்லா அது ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. தீயை விட்டுறக்கூடாது. தோலோடு நம்ம வறுக்கிறதுனால வறுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம். அதனால் வறுத்துட்டு முடிஞ்சால் புடைச்சிருங்க. இது கூடவே ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. முந்திரியும் சேர்த்து நீங்கள் வறுக்கணும்னு நினச்சா வறுத்துக்கலாம். இல்லை வேர்க்கடலையெல்லாம் சேர்க்கணுன்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனால் பாதாம் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இது சேர்த்து இதையுமே நல்லா சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாதாம் நல்லா சூடு ஏறினா போதும், எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வெளிநாட்டுக்கும் கொடுத்து அனுப்புறது நீண்ட நாள் இருக்கணுன்றதுனால நான் வேர்க்கடலை எல்லாம் சேர்க்கலைங்க. ஏன்னா வேர்க்கடலை சேர்க்கும் போது ஒரு எண்ணெய் வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதை தவிர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், வறுத்த உளுந்தை இது போல் புடைச்சிட்டோன்னா அந்த கருப்பு தோல் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன தோலெல்லாம் அது ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் அது எல்லாமே நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும். அதனால் இது போல் நம்ம புடைச்சி எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா எப்போவுமே வறுத்துட்டு இது போல் புடைச்சிட்டு தான் அந்த உளுந்தை பயன்படுத்துவாங்க. இது கூட நாம் சேர்க்க போகிறது கொப்பரை தேங்காய். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய்க்கு பதில் கொப்பரை தேங்காய் சேர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. கொப்பரை தேங்காயும் இந்த கருப்பு உளுந்தும் கருப்பட்டியும் சேரும்போது அந்த எலும்புகளுக்கு வலு சேர்க்கிறதோடைய அத்தனை சக்தியும் இதிலேருந்து கிடைக்கும். அதனால் கொப்பரை தேங்காய் வாங்கிக்கோங்க. 2 கொப்பரை தேங்காய் எடுத்து, நல்ல தேங்காவாக இருக்கணுங்க, எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ வறுத்த உளுந்து ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக்கிடுங்க. சிறு கொரகொரப்பாக தான் இருக்கும், ஆனால் பரவாயில்ல, அந்த அளவுக்கு பொடி செய்துட்டால் போதும். இதை மறுபடியும் ஒரு தடவை நம்ம பொடி அரைப்போம். அதனால் சிறு கொரகொரப்பு இருந்தாலும் எடுத்து வச்சிடலாம், ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அதற்கப்புறமா நாம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற கொப்பரை தேங்காய் அதையும் எடுத்துக்கணும். கொப்பரை தேங்காய் ரொம்ப எண்ணெய் சத்து இருக்கிற மாதிரி, எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கிற தேங்காய் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பால் வர மாதிரி இருக்கிற தேங்காய் பக்குவமும் எடுக்கக்கூடாது. நல்லா காஞ்சி இருக்கணும். அதே போல் கொப்பரை தேங்காய் நம்ம வெட்டும்போது நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும். அது போல் தேங்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இது போல் பூ போல் அடித்து எடுத்து வெறும் வானிலையில் போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துடணும். அப்போ தான் அந்த கொப்பரை தேங்காய் ஒரு கிறிஸ்பி நேச்சருக்கு வந்துடும். சக்கை தன்மை நமக்கு தெரியாது. அதனால தான் இப்படி செய்கிறோம். சோமாஸ்க்கெலாம் நம்ம பூரணம் செய்வோம் பாருங்கள், அந்த அளவுக்கு இது நல்ல வாசமாக இருக்கும். இதையுமே நம்ம உளுந்து மாவோடு சேர்த்துடலாம். இது கூடவே நாம் இப்போ வறுத்து வச்ச பாதாமும் மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூட ஒரு 8லேருந்து 10 ஏலக்காய், உங்களுக்கு வாசத்துக்கு தகுந்த மாதிரி ஏலக்காயும் அது கூட சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா பொடியாக்கி நம்ம அது கூட சேர்த்துடலாம். நீங்கள் இது கூட வேறு பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா குறுகிய நாள் ஒரு 10-15 நாள் நீங்கள் வச்சு பயன்படுத்துவீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து நீங்கள் அடிச்சுக்கலாம். பாதாம் சேர்த்தா நம்ம நீண்ட நாள் வச்சுருந்தாலும் எண்ணெய் சிக்கல்லாம் வராது. அதனால் தாராளமாக பாதாம் சேர்க்கலாம். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு இனிப்புக்கு நாம் வெள்ளை சர்க்கரை, வெல்லம்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. இதுக்கு கருப்பட்டி சேர்க்க போகிறோம். மேலும் இதில் எள்ளு சேர்க்க போகிறோம். இந்த எள்ளுமே வெள்ளை எள்ளு சேர்த்தாச்சு. அதனால் அது கொஞ்சம் நீண்ட நாள் வச்சு பயன்படுத்தலாம். நெய், இந்த 1 கிலோ உளுந்துக்கு ஒரு 1/2 லிட்டர் நெய் தேவைப்படும். உருக்கி எடுத்தாச்சு. அதே சட்டியில் வெள்ளை எள்ளு 100 கிராம் சேர்த்து அது ஒரு பொரியிற அளவுக்கு நாம் வறுத்து எடுத்துடணும். கொஞ்சம் எள்ளு அரைக்க போகிறோம், கொஞ்சம் எள்ளு முழுசாக சேர்க்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த எள்ளு நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த பக்குவத்தில் நாம் எள்ளை இறக்கி நம்ம தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதில் கருப்பட்டி நீங்கள் பாகு எடுத்து சேர்க்கணுன்னா தாராளமாக பாகு எடுத்து நீங்கள் இதை சேர்க்கலாம். இல்லை இப்போ நான் செய்கிற மாதிரி கருப்பட்டியை சேர்த்து அரைச்சியும் நம்ம உருண்டை பிடிக்கலாம். இது எவ்வளோ நாள் இருந்தாலும் இந்த உருண்டை ஒன்றும் ஆகாது. இப்போ வறுத்த எள்ளில் பாதி எள்ளை கொட்டி நல்லா கிளறியாச்சு. கருப்பட்டி பாருங்கள், நல்ல தரமான கருப்பட்டி இருந்தால் நம்ம வச்சுருக்கிற அந்த மண் பாத்திரமாக இருக்கட்டும், இல்லை பாத்திரத்துலேயே அப்படியே கரைய ஆரம்பிக்கும். இப்போ இதை நசுக்கினோடனே பாருங்கள், அப்படியே ஒரு பாகு பக்குவத்துக்கு வருது. இந்த கருப்பட்டியெல்லாம் இந்த மாவில் போட்டு நல்லா அப்படியே கிளறிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா எல்லாமே கலந்து அந்த இனிப்பெல்லாம் சேர்ந்து மாவு நமக்கு ரெடி ஆகிடும். இதை ஒரு ரெடிமிக்ஸ் மாவு மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரெடிமிக்ஸ் மாவாகவும் சேல் பண்ணலாம்.
இதை வாங்கி உருண்டை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க பட்டர் இல்லைனா கீ சேர்த்து உருண்டை பிடிக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து கூட உருண்டை பிடிச்சிக்கலாம், அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. இது வெளியில் கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறவங்களும் இது போல் ஒரு ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தும் அனுப்பலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கட்டும், இல்லை பேர பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், இது போலையும் கொடுத்து அனுப்பலாம். அது போல் கொடுத்து அனுப்புறதுக்காக தான் இதில் நாங்கள் இப்போ ரெடி பண்ணுறது. இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஒரு நல்ல மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் முழு எள்ளு கொஞ்சம் சேர்த்தாச்சு. அதை கடித்து சாப்பிடும் போது நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற நெய்யை எப்போவுமே காய்ச்சிட்டு தாங்க பயன்படுத்தணும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. அதனால் காய்ச்சிட்டு அந்த நெய்யை எடுத்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், சூடாகவும் சேர்க்கலாம். எவ்வளோ நெய் உங்களால் சேர்த்து அது உருண்டை பிடிக்க வருதோ அந்த பக்குவம் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. நிறைய சொதன்னு ஊற்றி உருண்டை பிடிச்சிடக்கூடாது, நம்ம அழுத்தி பிடிச்சி வைக்கணும். அந்த பக்குவத்துக்கு நெய் சேர்த்தா போதும். பாருங்கள், அழுத்தி பிடிக்கணும், உருண்டை உடையாமல் இருக்கணும். இது போல் செய்தால் தான் இந்த உருண்டை நீண்ட நாள் இருக்கும். நீங்கள் வெளியிலே வச்சு எவ்வளோ நாள்னாலும் பயன்படுத்தலாம். அதில் எண்ணெய் சிக்கும் வராது, இது பூர்ணமும் பிடிக்காது. இது போல் நாம் நெய் சேர்த்து எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 உருண்டை கிட்ட வந்தது இந்த 1 கிலோ உளுந்து எடுத்ததுக்கு. இந்த உருண்டை ஒரு உருண்டையும் நீங்கள் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 35 கிராமுக்குள்ளே ஒரு ஆவரேஜாக அந்த அளவு தான் இருந்துச்சு. மீடியம் சைஸில் நம்ம இந்த உருண்டை பிடிச்சிருக்கிறோம். தினசரி ஒரு லட்டு தாராளமாக கொடுக்கலாம். இந்த லட்டு இப்போ செய்கிறது வயதுக்கு வந்த ஒரு பாப்பாவுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக தான் இப்போ நாங்கள் செஞ்சோம். இது போல் வயதுக்கு வர குழந்தைகளுக்கு இப்போ நம்மளோடைய காலங்களில் ஒரு 30 வருஷம் 25 வருஷம் முன்னாடி வரைக்கும் எல்லாருமே இந்த கருப்புளுந்து, கருப்பட்டி, நல்லெண்ணெய், நெய் சேர்த்து பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் அதை சாப்பிட மாட்டுறாங்க. ஆனால் இது போல் கொடுக்கறதுனால மட்டும்தான் குழந்தைகளுக்கு அந்த இடுப்பு வலுவு, அந்த எலும்பு வலுவு இருக்கும். அதனால் முடிந்த வரை உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கும் வளர்ந்த பெண்களுக்குமே இந்த லட்டு செய்து கொடுக்க முயற்சி செய்யுங்க. கருப்பு உளுந்து கருப்பட்டி லட்டு. மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து சில மூலிகை பொருள்கள், அதே போல் இந்த மூட்டு வலி எண்ணெய், இட்லி பொடி, சாதப்பொடி, சூப் மிக்ஸு, மேலும் சில லட்டு வகைகள், ஊறுகாய் வகைகள், இது போலெல்லாம் செய்ய முடியாதவங்க, மேலும் பொருள் கிடைக்காதவங்க, வயதானவர்கள், அவங்களுக்கு ஆர்டரின் பேரில் செய்து கொடுத்துட்ருக்குறேன். முடக்கத்தான், பிரண்டை, சுண்டைக்காய், முருங்கைக்கீரை, ஆவாரம்பூ, இது போல் பொருள்கள் வைத்து மூலிகை இட்லி பொடி, அதே போல் சாதப்பொடி, சூப் மிக்ஸ், இது எல்லாமே செய்து தரோம். இப்போ ரீசெண்டாக போட்ட மாங்காய் ஊறுகாய் வரையும் ஆர்டர் கேட்டிருக்கிறாங்க. அதையும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த கருப்பு உளுந்து கருப்பட்டி லட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.